Okay guys, welcome back to Tamil Pictures and another talks video. என்னடா ரொம்ப நாளா வீடியோ போடாம இப்போ வந்து வீடியோ போறானே பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸ்லி ஸ்கூல் மக்களே, என்னால் நான் வீடியோ போடலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு விட்ட டாக்ஸ் வீடியோலேருந்து வரலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அஃப்கோர்ஸ்லி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வந்து இது பண்ணிட்டாங்க. வியாழன் இருக்கிற டைமில் தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சாரி மக்களே, போன வாரம் டிலே ஆயிடுச்சு. ஒரு 10 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி டாக்ஸ் வீடியோ வெளியேற்றுக்கு. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ கரெக்ட்னால ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூ பண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு. வளவளன்னு பேசாமல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது, நான் இல்லைன்னா நீங்கள் என்னை பார்த்துருக்க முடியாது. எப்பயோ ஆரம்பிச்ச ஜேர்னி இப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து வெற்றி அடைய போகுதுன்றத ஒரு எமோஷ்னல் எப்படி சொல்கிறேன்னு தெரியல வாயால். ஆனால் நன்றியை தவிர உங்களுக்கு வேறு என்ன கொடுக்க முடியும்னு தெரில. கண்டிப்பாக நன்றியை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். அதுதான் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப நன்றி மக்களே. போராடினது கிடைக்க போகுது. ஒரு 7 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், 93 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சாச்சு. 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படின்றக்குள்ள அடிச்சிடணும்னு நான் சொல்லலை, நம்பிக்கை இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் லைஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் அண்ட் ரூம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு தமிழ் பிக்சர்ஸை இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க மக்களே. காய்ஸ், ஓகேவா காய்ஸ்? ஸோ இன்றைக்கி அந்த டாக்ஸ் வீடியோவில் தான் இணைஞ்சிருக்கோம். நான் முதுவாக பேசணும்னு நினைக்கிறேன், இன்னும் தொண்டை கட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு, மீதி பண்ணாதவங்க இப்போ தான் புதுசாக சேனல் வரீங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு, நீங்கள் யார், இந்த சேனல் பற்றின தாட்ஸ் அதெல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். போவோம் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ ஓகே காய்ஸ், இது வந்து நம்ம மை ஃபேவரட் யூடியூப் சேனல் பார்ட் 2ல தான் இருக்கும். ஏற்கனவே பார்ட் 1 செஞ்சுட்டு அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க, நன்றி. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல மக்களே, அந்த குபேரா யமதி பாட்டுக்கு இவ்வளோ பேர் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கல. நானே கிடைச்ச டைமில் எடிட் பண்ணி அரைகுறையாக போட்ட வீடியோவுக்கே நிறைய வியூஸ்னா கண்டிப்பாக நான் மாறுவோம் மக்களே. நம்ம டாக்ஸுக்கு போயிடுவோம். ஓகே, பிளேஸ் பார்ட் 2ல பார்ட் 1 பிளேஸில் டாக்ஸப் வச்சுருந்தேன். பார்ட் 2ல பிளேஸ் என்ன வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை ஃபேவரட் யூடியூப் சேனல். இது என்னன்னா NRFM vlogs. இவங்கள எதனால எனக்கு பிடிக்கும் தெரியாது. ஆனால் என் தங்கச்சி பார்ப்பாங்க. ஆனால் நான் அப்போ ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும், எனக்கு 11 வயசு 12 வயசு இருக்கும். என் தங்கச்சி பார்ப்பாங்க. அப்போ நானும் போய் பார்ப்பேன், யார் இது அப்படின்னு. அப்போ தான் அவங்களோட பார்க்க அவங்களோட சேலஞ்ச் வீடியோ, அவங்களோட வைப் வீடியோ, அவங்களோட அவங்க டீமாக சேர்ந்து செய்கிற சேலஞ்ச் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு சீரீஸாக இருக்கட்டும். ஜாம்பி சிட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நான் அடிமைங்க, ஜாம்பி சிட்டிக்கெல்லாம். அதை பார்த்து சக்கல் என்ன வாய்ஸ்ன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அது 2ஆம் பிளேஸ் வச்சுருக்கேன். 2ஆம் பிளேஸோடய எப்பயே சொல்லிடுறேன். வாய்ஸ்னு உருவாக்குனாங்க. அதில் என்னென்னா அவங்களோட விளாக்ஸ் போடுறது, சாப்பிட்றது, சமைக்கிறது, அவங்க என்ன பொருள் வாங்குறாங்க, அவங்களோட இதை எப்படி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட வீடியோ ஒவ்வொன்றும் விடாமல் பார்த்துக்கிட்டுப்பேன். சக்குன்னு பார்த்தா என்ன பிரதர்ஸ்னு உருவாக்கி அதில் அவரோட ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் கைஸ், எனக்கு ஷார்ட் ஃபிலிம்னா எவ்வளோ உசுருன்னு. அதனால தான் NRFM பிரதர்ஸ் இந்த விளாக்ஸு வாய்ஸை விட NRFM பிரதர்ஸ் பார்ப்பேன். அதை 3ஆவது இடத்துல வச்சுருக்கேன். NRFM பிரதர்ஸ் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா அவரோட என்று முன்னோட ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், அப்புறம் இணையற்ற பக்கங்கள் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இதிலே எனக்கு பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம்னாலே அந்த தொலைக்காட்சி அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். அதை அழகாக கொண்டு போய்ப்பார் நம்ம ஃபயாஸ். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீம்லேயே எனக்கு பிடிச்சது ஃபயாஸ், மோனி, ரியாஸ், இவங்க 3 பேரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அந்த சேனல் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். 1 பிளேஸில் NRFM vlogs, 2 பிளேஸில் NRFM வாய்ஸ், 3 பிளேஸில் NRFM brothers. ஓகே மக்களே,
ஸோ மக்களே, நான்காவது இடத்துல என்ன இருக்குன்னு ஸோ கைஸ், நான்காவது இடத்துல என்ன இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, வெல்கம் டு ஐஎம் சுபு அஃபிஷியல். இவர் தான் இருக்காரு. இவர் யாருன்னா, இவரை வந்து ரொம்ப நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இவர் ரொம்ப பாப்புலர் தான். இவரது அவரோட டெய்லி வாழ்க்கையில அவர் பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாரு, அவரு எப்படி வாழ்றான்றது வந்து சேலஞ்சா போடுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இவரை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம 5வது பிளேஸ்ல வந்தானா, எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கு என் மாதிரி, அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி தான் ஹரிஷ் அட்ரிக்ஸ். அவரோட யூடியூப் சேனல் பேரு ஹரிஷ் அட்ரிக்ஸ். ஆனா அவரோட பேரு வந்து ஹரிஷ். இவரும் ஒரு சேலஞ்ச் வீடியோ கண்டென்ட் பண்ண மாட்டாரு. ஆனா இப்போ உள்ள காலத்துக்கு, இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட்டை போடுவாரு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஷார்ட்ஸ் கண்டென்ட்லேயே அந்த ஏலியன் சீரீஸ், அந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அதனால இவரை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கேன். இவங்க 2 பேரும் தவிரமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு சேனல் உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா பொங்கல் சேனல். அந்த சேனல்ல வந்து மோஸ்ட்லி இந்த சேலஞ்ச் வீடியோ தான் போடுவாங்க. NRF vlogs மாதிரி தான். அதுவும் எனக்கு பிடிக்கும். நானும் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதனால அது 6வது. ஸோ 7வது இடத்துல வந்தோம்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஷார்ப்பா தான் இருக்காருங்க. அவரோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியுமா, இந்த ட்ரம் இருக்குமே, அதை பேக்ரவுண்ட்ல போட்டு ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக், அது ரொம்ப பிடிக்கும் மக்களே. அவரோட ஷார்ப் சேனல் எனக்கு எப்படி தெரியும்னா, எங்க அண்ணன் ரொம்ப பார்ப்பாரு. அப்புறம் நானும் சேர்ந்து பார்த்தது ஷார்ப் சேனல். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நிறைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுறாரு. ஆனா அது தெரியாம இன்னொரு விஷயம் இருக்கு, ஷார்ப் தமிழ் கேமிங். அதை நான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். 7வது பிளேஸ்ல ஷார்ப், 8வது பிளேஸ்ல ஷார்ப் தமிழ் கேமிங் இருக்கு. இந்த 2 சேனல் மோஸ்ட்லி எனக்கு பிடிக்கும் மக்களே. ஏன்னா அவரு கேம் ஆடுறது இன்னும் ஜோக்கா இருக்கும். அவர் ரியாக்ஷன் பண்றது வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரோக்கித் தமிழ் கேமிங், அவர் இதுல வைக்கல. ஏன்னா அவரோட இன்னும் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. இப்போ போனுச்சுன்னா பார்ட் 4 செய்வோம். அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ கீழே லைக் பட்டன் சும்மா தானே இருக்கு, அதை தட்டி விட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம மக்களே அண்ட் காய்ஸ், நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டேன். யாருக்கெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பிடிக்கலனாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் ஆதரவு தந்தீங்கன்னா போக போக சரியாயிரும். அதில் வந்து நான் போஸ்ட், அப்புறம் vlogs எங்கே போகிறேன், அப்புறம் சும்மா ஃபோட்டோ கட்டி டெப்ளேட் போடுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாளில் லைஃப்பும் அதில் தான் சொல்லுவேன். அப்படி யூடியூப்ல செய்ய முடியலன்னா இன்ஸ்டாகிராமில் லைவ் செய்வேன். எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்கீங்களோ வாங்க. ஓகே போவோம். அடுத்து 9வது பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நக்லேட்ஸ் தாங்க இருக்காங்க. இந்த நக்லேட்ஸ் எப்படி பார்க்க நான் ஆரம்பிச்சேன்னா, பேக் டு ஸ்கூல் சீசன் 1 சீசன் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் 13 எபிசோடா இருந்தாலும் அந்த நினைவுகள்லாம் பழைய நினைவுகளை கொண்டு வந்துட்டாங்க. நக்லேட்ஸ் பேக் டு ஸ்கூல் சீசன் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அலுமினாட்டிஸ் என்னமா சீரீஸ் திருவாங்க. அது இப்போ கூட புல் அரிக்குது, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அந்த சீரீஸ். அதுல ரொம்ப பிடிச்சது யாருன்னா, இந்த ஜோ இருக்கார, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சசி, வேணாம்டா சசி, அதுக்கப்புறம் நம்ம அருண், இவங்க எல்லாமே எனக்கு பிடிக்கும். இப்போ அவங்க படத்துல வேற நடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அதனால நக்கெட்ஸை 9வது எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இந்த பார்ட் 2ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீசாவ் அவங்க தான் இருக்காங்க. இது எனக்கு தெரியல மக்களே. ஆனா நான் மற்றவங்க கான்ட்ரவர்சியில போற மாட்டேன். ஆனா எதுக்கும் நான் சொல்லிக்கிறேன்னே, ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, நக்லேட்ஸ் வந்து அருணும் சசியும் இனிமே இருக்க மாட்டாங்க, அவங்க வேற சேனல் உருவாக்கி போறாங்கன்னு. அதனாலதான் சீசாவும் வந்துச்சா, இது அவங்க 2 சேனல் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இது பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நான் யாரும் கான்ட்ரவர்சியா போற மாட்டேன் மகளே. அப்படி தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க நக்லேட்ஸ் அண்ட் சீசாவ் ஃபேன்ஸ். அதனால சீசாவில் வந்து எனக்கு அந்த இது ஸ்டடி ஹாலிடேஸ் அந்த சீரீஸ் இருக்கு தெரியுமாங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்களோ கீழே உடனே ஐ லவ் ஸ்டடி ஹாலிடேஸ் சீரீஸ்னு போட்டு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அவ்வளோதான் மக்களே. அதனால தான் இந்த சீசாவை நான் வந்து 10வது பிளேஸ் வச்சிருக்கேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட 10. இது 1வது இடத்துல NRF vlogs, 2வதுல வாய்ஸ், 3வதுல NRF brothers, 4வது ஐஎம் சுபு ஆஃபிஷியல், 5வது ஹரிஷ் அட்ரிக்ஸ், 6வது பொங்கல், 7வது ஷார்ப், 8வது ஷாப் தமிழ் கேமிங், 9வது நக்லேஸ் அண்ட் 10th பிளேஸ்ல சீசாவ்.
ஓகே மக்களே, இதுதான் முடிஞ்சு. ஆனா மக்களே, எனக்கு ஒரு இது இருக்கு, முடிஞ்சிடும். டிக்டாக்ல நான் திறந்துட்டேன். ஆனா டிக்டாக்ல என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் நீங்களும் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் சொல்லுங்க. அப்புறம் மக்களே, இன்னும் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. எப்படியாவது பிடிச்சாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பிடிச்சாவது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருங்க. அப்பதான் உங்க சபரிதரன் கூடிய விரைவில் லைஃப்ல வர முடியும். நான் நினைக்கிறேன் அநேகமா அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் வீக்கெண்ட்ல தான் நான் முடியும் லைஃப். அப்படி இருந்தா ஓகே மக்கள், நான் போஸ்ட் போடுறேன் மக்களே எப்ப லைஃப்னு. ஸ்டே டியூன் வித் தமிழ் பிக்சர்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. பை ஃப்ரம் தமிழ் பிக்சர்ஸ். வாட்ஸ்அப்.